அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நாளையிலேருந்து தொடங்கி நெக்ஸ்ட் வீக் 26, 27 வரைக்கும் 4 ஸ்பெல்லாம் நடைபெற உள்ளது. அதில் எல்லாருமே நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்முறை தேர்வில் நீங்கள் அதிக மதிப்பெண் பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட உங்களுக்கு கண்டென்ட் நாலேஜ், அதாவது டீச்சிங் எஃபிஷியன்சி இருக்கணும். அதுக்கப்புறம் டீச்சிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வச்சுருக்கிற அந்த டீச்சிங் எய்ட்ஸ் கரெக்டாக சரியான சமயத்தில் பயன்படுத்தணும். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி கிளாஸ் ரூம் கண்ட்ரோல், இந்த 2 days உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நடக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமினர் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்க. பட் நீங்கள் லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அந்த லெசன் பிளானுக்குரிய டீச்சிங் எய்ட்ஸ் நீங்கள் பாடம் நடத்தும் பொழுது சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. மாணவர்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும். உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும். அதே மாதிரி வாய்ஸில் இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும். மாணவர்களினுடைய கவனத்தை கவர்ற மாதிரி நீங்கள் பாடம் நடத்தணும். நெக்ஸ்ட்டு பிளாக் போர்டு யூசேஜ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் போர்டில் யூஸ் பண்ணும் பொழுது உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் பின்னாடி இருக்கிற மாணவர்களுக்கும் தெரிகிற மாதிரி நல்லா அழகாக எழுதி போடுங்க, தெளிவாக எழுதி போடுங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டைமில் உங்களோட டீச்சிங் எஃபிஷியன்சி ஃபுல்லாக காமிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டிஎல்எம் பார்ப்பாங்க. அதில் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிற டிஎல்எம்மில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை ரெக்கார்டு இருக்குது, அந்த ரெக்கார்டில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சேம் டைம் சைக்காலஜி ரெக்கார்டுக்கும் உங்களுக்கு அதிக மதிப்பெண்கள் இருக்குது. ஸோ சைக்காலஜி ரெக்கார்டும் தரவாக இருங்க. மற்ற ரெக்கார்ட்ஸில் அதே மாதிரி மைக்ரோ டீச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, அதனோட காம்போனன்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு. இன்னொன்று, உங்களுக்கு டைமிங் சென்ஸ் ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துக்கு நீங்கள் காலேஜுக்கு போயிடணும். ஈவினிங் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் காலேஜில் இருங்க. ரொம்ப ஒரு பங்க்சுவாலிட்டியாக நீங்கள் காலேஜில் போய் நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய எக்ஸாமினர் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வழங்குவாங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.